மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்ப இந்த பலன பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துச்சா, நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்கள விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்ப உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. மிதுன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மோட வாழ்க்கைய பின்னாடி இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அதெல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேர் எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க. அது ஒரு இணைப்புங்க, ஒரு நம்பிக்கைங்க, ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குமுங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய மிதுன ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம்ங்க மிதுன ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற இந்த விஷயம் சாதாரணமான ஒண்ணு கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இப்ப இருக்கிற நிலைய பார்த்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி திரும்ப போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்க வீடு தேடி வரப்போற ஒரு நபர் உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. அவர் யாரு? அவரால் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிற பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவோட ஹைலைட்டுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ மனுஷங்களை பார்த்திருப்பீங்க, பழகியிருப்பீங்க. ஆனா இப்ப வரப்போற இந்த நபர் உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒருத்தரா இருப்பாருங்க. அது யாரா இருக்கணும்னு நீங்க இப்ப யோசிக்கலாமுங்க. இது ஒரு பழைய நண்பரா இருக்கலாம், இல்ல நம்ம ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு புது உறவா கூட இருக்கலாமுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, அவர் வந்த உடனே உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாக போகுதுங்க. முக்கியமா மிதுன ராசிக்காரங்க கடந்த சில மாசங்களா ஒரு விதமான மன அழுத்தத்துல இல்லைன்னா குழப்பத்துல இருந்திருப்பீங்க. எதை தொட்டாலும் தடையாகுதே, நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கேன்னு ஒரு சலிப்பு உங்க மனசுக்குள்ள இருந்திருக்குங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த கஷ்டகாலம் எல்லாம் இப்ப முடிய போகுதுங்க. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முடிவே பண்ணி ஓரமா வச்ச ஒரு விஷயம் இப்ப தானாவே தேடி வரப்போகுதுங்க. அது என்ன விஷயம்? உங்களுடைய நீண்ட கால கனவா, இல்ல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றமா, இல்லைன்னா கல்யாணம் போன்ற சுபகாரியமா? எதுவா இருந்தாலும் அது இப்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குமுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு செஞ்சு நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்குதுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற குருவோட பார்வையும் சரி, மற்ற கிரகங்களோட சேர்க்கையும் சரி, ஒரு மிகப்பெரிய யோகத்தை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகுதுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்ல போற தகவல்கள் உங்க வாழ்க்கையோட நேரடியா சம்மந்தப்பட்டுச்சுங்க. நீங்க எப்ப இந்த மாற்றத்தை உணர்வீங்க, அந்த நபர் யாருன்னு தெளிவா அலசி ஆராய போறோம்ங்க. மனசை தளர விடாதீங்க. உங்களுக்கான நேரம் இப்ப தொடங்கிடுச்சுங்க. இது வெறும் ஆரம்பம் தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை கேட்டீங்கன்னா நீங்களே சிலிர்த்து போவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே புத்திசாலித்தனம் அதிகம்ங்க. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை மிஞ்சுற அளவுக்கு ஒரு சம்பவம் இப்ப நடக்க போகுதுங்க. அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போற அந்த நபர் தான் அதுக்கு அஸ்திவாரமா இருப்பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. ஏங்க இவ்வளவு நாள் வராத ஒரு மாற்றம் இப்ப மட்டும் எப்படி வரும்னு நீங்க கேட்கலாமுங்க. காலச்சக்கரம் சுழலும் போது நமக்கான நேரம் வரும்போது யாராலையும் அதை தடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு அந்த நேரம் இப்ப கைகூடி வந்திருக்குதுங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பண நெருக்கடி, இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. அந்த விடிவு காலம் ஒரு மனுஷன் மூலமா தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ராசிக்கு இந்த காலகட்டத்துல கிரகங்கள் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம்ங்க. ஏன்னா கிரகங்களோட அசைவு தெரியாம நாம எதையும் கணிக்க முடியாதுங்க. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துல நடக்க போற அந்த ஒரு மாற்றம்ங்க. அதுதான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற தைரிய வீரிய ஸ்தானம் ரொம்ப பலமா இருக்குதுங்க. அதனாலேயே நீங்க எதையும் துணிஞ்சு செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனா அதே நேரத்துல உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்ககிட்ட என்ன சொல்ல போறாருங்கிறது தான் இங்க விஷயமே. அவர் சொல்ல போற ஒரு வார்த்தை உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வைக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட பேசாதவங்க கூட இப்ப தானாவே வந்து பேசுவாங்க. நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் நடக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றமா கூட இருக்கலாமுங்க. கைவிட்டு போன சொத்துக்களே இல்ல வராம இருந்த பணமோ இப்போ உங்களை தேடி வருமுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கலாமுங்க. ஆனா ஜோதிட ரீதியா மிதுன ராசிக்கு இப்ப இருக்கிற அமைப்பு அப்படி ஒரு அற்புதமான பலனை கொடுத்துட்டு இருக்குதுங்க. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க. அவர் இப்ப இருக்கிற இடத்தையும் மற்ற கிரகங்கள் கொடுக்குற அழுத்தத்தையும் பார்த்தா நீங்க இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு தெரியுதுங்க. அது ஒருவேளை உங்களோட சொந்த வீட்டு கனவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய கடன் பிரச்சனையா இருக்கலாம்.
இதுக்கெல்லாம் எப்போடா முடியும், நமக்குன்னு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நீங்கள் ராத்திரி தூக்கம் இல்லாமல் யோசித்த நாட்கள் இனிமேல் பழங்கதை ஆக போகுதுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசியில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குமுங்க. இதுவரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்த நீங்கள் இப்போ சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சுமம் இருக்குங்க. அந்த சூட்சுமம் தான் அந்த புதிய நபருங்க. அவர் வரும்போது வெறும் ஆளாக வரமாட்டாராங்க. உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியை கையோட கூட்டிகிட்டு வருவார். ஜோதிட இடத்துல ஒன்று சொல்லுவாங்க, நேரம் வரும்போது கல்லும் கனியாகும்னு. அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும் நடக்க போகுதுங்க. நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட உதவி கேட்டு போயிருப்பீங்க. ஆனால் அங்கெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குங்க. இவங்கிட்ட போய் கேட்டோமே, அவன் நம்மளை மதிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. யார் உங்களை மதிக்கலையோ அவங்களே உங்கள் வீட்டு கதவை தட்ட போகிறாங்க. இதுதான் காலத்தோட கணக்குங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்க போகிறாருங்க. அவர் சொல்ல போகிற விஷயம் உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழில ஒரு பெரிய முதலீடு வரலாமுங்க. இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க. இதெல்லாம் அந்த நபரோட வருகைக்கு அப்புறம் தான் வேகம் எடுக்க ஆரம்பிக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மிதுன ராசிக்காரங்க வீட்டில் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்குமுங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், இல்லைனா பிள்ளைகளோட படிப்பு பற்றின கவலைன்னு ஏதாவது ஒன்று உங்களை அரிச்சுக்கிட்டே இருந்திருக்குமுங்க. ஆனால் அந்த புதிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே உருவாகுங்க. அந்த நபர் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணு முன்னாடியே சில அறிகுறிகள் தெரியுங்க. அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் உங்கள் கண்ணில் திடீர்னு படலாமுங்க. இல்லைனா நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு பழைய மனுஷன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமுங்க. இதெல்லாம் அந்த நபர் வரப்போகிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தாங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி கையாள போறீங்கிறதுல தான் உங்களோட சாமர்த்தியம் இருக்குதுங்க. இவங்களுடைய ராசிக்கு இப்போ குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இப்போ வெற்றியை நோக்கி தான் போகுங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகத்தோட நீங்கள் செஞ்ச காரியங்கள் கூட இப்போ லாபத்தில் முடியுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் வருமுங்க. நீங்கள் பேசுகிற மற்றவங்க உன்னப்பாக கவனிப்பாங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட பேசும்போதும் இதே வசீகரத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அவர் யாருன்னு நீங்கள் இப்போ ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக கூட இருக்கலாம். ஆனால் அவரோட இன்னொரு முகம் உங்களுக்கு இப்போ தான் தெரிய போகுதுங்க. அவர் மூலமாக கிடைக்க போகிற அந்த வாய்ப்பு உங்கள் பரம்பரைக்கே ஒரு பெரிய கௌரவத்தை தேடித்தரப்போகுதுங்க. நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குதுங்க. அதனால தான் நான் அடிச்சு சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கைக்கு வர அந்த ஒரு விஷயம் உங்களை ஆச்சரியத்துல மூழ்கடிக்க போகுதுங்க. என்னங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க நம்பாம இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கண்ணு முன்னாடி நிஜமா மாறப்போகுதுங்க. அந்த புதிய நபர் வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு சின்ன மாற்றம் நடக்குமுங்க. அதாவது நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு வேலை திடீர்னு முடிவுக்கு வருமுங்க. அந்த நபர் யாருன்னு பார்த்தா அவர் உங்களோட பழைய பகைவரா கூட இருக்கலாம். ஆனா இப்போ அவர் வர்றது சண்டை போட கிடையாதுங்க. உங்ககிட்ட சமாதானமாகி ஒரு பெரிய நன்மையை செய்ய போறாருங்க. இந்த நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய பணப்புழக்கம்ங்க. இவ்வளவு நாள் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு இருந்த நிலைமை மாதிரி இப்ப சேமிப்பு அதிகமாக போகுதுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய தொழில ஒரு புதிய ரூட் கிடைக்குங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உலகம் முழுக்க உங்களுடைய பேர் பரவ போகுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்க கதவை தட்ட போகுதுங்க. இது ஏதோ சாதாரண வாய்ப்பு இல்லைங்க. உங்களுடைய தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை இது கொடுக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள இப்போ ஒரு சின்ன பயம் இருக்கலாமுங்க. ஏற்கனவே நிறைய ஏமாந்துட்டோம், இப்போ வரவங்களையும் நம்பலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது நியாயம்தாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இப்போ வர்றவர் உங்களை ஏமாத்த வரலைங்க, உங்களை கை தூக்கி விட வராருங்க. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரப்போகுதுங்க. ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க. அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான வர்றதுக்கு இந்த புதிய நபர் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாருங்க. இதுதான் நான் சொன்னேன், அந்த நடக்காத ஒன்று நடக்க போகுதுங்கிற விஷயம்ங்க. இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கலாமுங்க. இல்லைனா வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கிற கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்க. குறிப்பாக உங்களுடைய தைரியம் இப்போ முன்னை விட அதிகமாக இருக்குதுங்க. எதையும் எதிர்கொள்கிற அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிருங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அவங்கள எப்படி உபசரிக்குங்கிறதுல தான் அந்த யோகத்தோட முழு பலனும் இருக்குதுங்க. அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஐடியாவை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதுங்க, உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடுங்க. இவங்களோட ராசிக்கு இப்போ சில எதிர்ப்புகள் வரலாமுங்க. ஆனால் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல் விலகிடுங்க. ஏன்னா உங்களுடைய நேரம் இப்போ உச்சத்தில் இருக்குதுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுங்க. அந்த நபர் யார், அவரோட உருவம் எப்படி இருக்கும், அவர் என்னைக்கு கரெக்டாக வருவார்னு இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுங்க. ஏன்னா ஜோதிடத்தில் ஒவ்வொன்றும் ஒரு கணக்கு தாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா நீங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க தயாராக இருக்கணுங்க. மனசில் இருக்கிற
தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டு வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு ரகசியத்தை சொல்ல போறேங்க. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. அந்த புது நபர் வரப்போ அவங்க கையில ஒரு முக்கியமான ஆவணம் இல்லைன்னா ஒரு கடிதம் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அதை அவங்க இப்ப நினைப்பு வச்சுக்கிட்டு இது உங்களுக்கு கைமாறி செய்ய வந்திருப்பாங்கங்க. இவனும் இவ்வளவு பெரிய உதவியை நமக்கு செய்ய போறான் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சம்பவம் இருக்குமுங்க. இதுதான் இந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் ஆரம்பத்துல சொன்னதுங்க. இவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய ஆசை, அதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா இருக்கிற தொழிலை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமுங்க. அந்த நபர் வெறும் விருந்தினரா மட்டும் வரமாட்டாராங்க. உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய பார்ட்னராவோ இல்லைன்னா ஒரு பெரிய முதலீட்டாளராவோ மாறப்போறாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு மேல விடுறதுனால நடக்குதுங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க? பெரியவங்க அந்த ஒரு பார்வை இப்போ உங்க மேல பட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை எல்லாம் போக்க போகுதுங்க. முக்கியமா மிதுன ராசி பெண்கள் இப்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு வர அந்த நபர் மூலமா உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் உறுதியாக போகுதுங்க. ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த அந்த விசேஷம் இப்ப அந்த நபரோட ஒரு சின்ன தலையீட்டுனால டக்குன்னு முடிவாயிடுங்க. எவ்வளவு தானா விஷயம், எதுக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த சுபகாரியம் ரொம்ப எளிமையா நடக்குமுங்க. அதே நேரத்துல உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இப்ப சரியாகுமுங்க. மனசு லேசாகி ஒரு புது மனுஷனா நீங்க மாற போறீங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த தனஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால வராம இருந்த பாக்கி பணம் இப்ப வசூலாகுங்க. ஒருவேளை நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அவங்க தரவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி அசல் வட்டிய வேணான்னு விட்டுருப்பீங்க இல்லையா? அந்த பணம் இப்ப வட்டியோட உங்க கைக்கு வந்து சேருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அதிசயம் இதுங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் விலகி ஒரு பெரிய யோகம் ஆரம்பமாக போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல போறேங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. அந்த புது நபர் வர்றப்ப அவங்க கையில ஒரு முக்கியமான ஆவணம் இல்லைன்னா ஒரு கடிதம் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அது என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அதை இவங்க இப்ப நினைச்சிட்டு வந்து உங்களுக்கு கைமாறி செய்ய போறாங்க. இவனா இவ்வளவு பெரிய உதவியை நமக்கு செய்ய போறான் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சம்பவம் இருக்குங்க. நான் ஆரம்பத்துல சொன்னதுதாங்க. இதுதான் அது நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு. இவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய ஆசை, அதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா இருக்கிற தொழிலை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பொற்காலம்ங்க. அந்த நபர் வெறும் விருந்தினரா மட்டும் வரமாட்டாராங்க. உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய பார்ட்னராவோ இல்லைன்னா ஒரு பெரிய முதலீட்டாளராகவோ மாறப்போறாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு மேல விழுறதுனால நடக்குதுங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மா சொல்லுவாங்களா? அந்த ஒரு பார்வை இப்போ உங்க மேல பட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டெல்லாம் போக போகுதுங்க. ஏன்னா முக்கியமா மிதுன ராசி பெண்கள் இப்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்க வீட்டுக்கு வர அந்த நபர் மூலமா உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் உறுதியாக போகுதுங்க. ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த அந்த விசேஷம் இப்ப அந்த நபரோட தலையீட்டால டக்குன்னு முடிவாயிருமுங்க. இவ்வளவு தானா விஷயம், இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த சுபகாரியம் ரொம்ப எளிமையா நடக்குமுங்க. அதே நேரத்துல உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இப்ப சரியாகுமுங்க. மனசு லேசாகி ஒரு புது மனுஷனா நீங்க மாற போறீங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த தனஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால வராம இருந்த பாக்கி பணம் இப்ப வசூலாகுங்க. ஒருவேளை நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அவங்க தரவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி அசல் வட்டியே வேணான்னு விட்டுருப்பீங்க இல்லையா? அந்த பணம் இப்போ உங்களுக்கு வரப்போகுதுங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் விலகி பெரிய யோகம் ஆரம்பமாக போகுதுங்க. இவங்களோட புத்திசாலித்தனம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குமுங்க. முன்னாடி எல்லாம் ஒரு முடிவெடுக்க ரொம்ப தடுமாறுவீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. ரொம்ப தெளிவா தீர்க்கமா முடிவெடுப்பீங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த ஒரு ஐடியா உங்களுடைய தலைமுறையே மாத்த போகுதுங்க. அவங்க வர நேரம் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வர நேரம்னு கூட சொல்லலாமுங்க. நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த நபர் ஒரு பெரிய கௌரவத்தை உங்களுக்கு தேடி தருவாருங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க இப்ப ரொம்ப ஆவலா யோசிப்பீங்க. அவர் உங்களுடைய தூரத்து சொந்தக்காரரா இல்லைன்னா புதுசா அறிமுகமாக போற ஒருத்தரான்னு பார்த்தா அவர் ஒரு தூதுவர் போலதான் உங்க வாழ்க்கையில வரப்போறாருங்க. அதாவது ஒரு பெரிய செய்தியை சுமந்துட்டு வர ஒரு நபரா அவர் இருப்பாருங்க. அவர் வரும்போது உங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்ன அறிகுறி தெரியுங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பறவையோட சத்தமோ இல்லைன்னா ஒரு நல்ல வாசனையோ உங்க வீட்டை சுத்தி உணர ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. உங்க வீட்டுக்குள்ள நுழைய போறதுக்கான அடையாளம்ங்க. அந்த நபர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல சாதாரணமா தான் பேசுவாருங்க. ஆனா போக போக அவர் சொல்ல போற விஷயம் உங்களுடைய பல வரிசை ஏக்கத்தை தீர்க்க போகுதுங்க. காலங்காலமா உங்க குடும்பத்துல இருந்த ஒரு மனக்கசப்பு இல்லைன்னா ஒரு சொத்து தகராறு இப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்லேன் இல்லையா? அதுக்கு
இந்த நபர் தான் ஒரு பாலமா இருப்பாருங்க. இதுவரைக்கும் இவங்க கிட்ட பேசவே முடியலையா அப்படின்னு நீங்க நினைச்சவங்க கூட இப்ப தானாவே இறங்கி வருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ ஜோசியர்கிட்ட போயிருப்பீங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. ஆனா எதுவுமே வேலை செய்யலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப எந்த பரிகாரமும் இல்லாமலேயே கிரகங்களோட சஞ்சாரத்தால இந்த விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஓரமா வச்ச அந்த ஒரு ஃபைலோ இல்லைன்னா ஒரு ஆவணமோ இப்ப தானா தூசி தட்டி வெளியே வருங்க. அது மூலமா ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ரெட்ட மனநிலை இருக்குங்க. இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு எப்பவுமே ஒரு ஊசலாட்டத்துல இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்குங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாருங்க. அவரை ஒரு பெரிய மனிதரா இருக்கலாம், இல்லைன்னா ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள ஒருத்தரா கூட இருக்கலாம். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு குரு உபதேசம் மாதிரி ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குங்க. அந்த வழியை மட்டும் நீங்க சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு தொழில இப்ப இருக்கிற தேக்க நிலை மாதிரி மாறி ஒரு பெரிய ஆர்டரோ இல்லைன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டோ உங்க கைக்கு வருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய எதிரிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சுட்டு இருந்தவங்க, உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப தானாகவே காணாம போயிடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போற காலம் இதுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாதுங்க. அதாவது வந்த உடனே உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அவங்க கிட்ட கொட்டிடாதீங்க. முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நிதானமா கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கான ஒரு தீர்வு ஒளிஞ்சிருக்குங்க. அந்த தீர்வை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. இவங்களுடைய ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த யோகம் சாதாரணமானது இல்லைங்க. நீங்க எடுக்க போற அந்த புது முயற்சி, அதாவது ஒரு சின்ன முதலீடா கூட இருக்கலாமுங்க, அது ஒரு பெரிய ஆலமரமா வளரப்போகுதுங்க. நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு கை மேல பலன் கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் மூலமா கிடைக்க போற அந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் யாரு, அவரோட உருவம் எப்படி இருக்கும்னு இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுங்க. ஏன்னா அவரை நீங்க அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப முக்கியமுங்க. மிதுன ராசி நேயர்களே, இப்ப அந்த நபர் யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் பொங்கிட்டு இருக்குங்க. அந்த நபர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நிதானமானவரா, கனிவா பேசுவரா இருப்பாருங்க. அவர் வரப்ப ஏதோ ஒரு விசேஷமான ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுப்பாருங்க. அது ஒருவேளை ஒரு சின்ன இனிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பழமா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ராசியே ஒளிஞ்சிருக்குங்க. அவர் உள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே உங்க வீட்ல இருக்கிற அந்த கனத்த சூழல் அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்குங்க. இதுவரைக்கும் உங்க கூட ஒண்ணா இருந்துகிட்டு உங்களுக்கு பின்னால பேசினவங்க முகத்திரை இப்ப கிழிய போகுதுங்க. அந்த நபர் மூலமா ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரிய வருமுங்க. அந்த உண்மைதான் இவ்வளவு நாள் உங்க முன்னேற்றத்தை தடுத்துட்டு இருந்த அந்த பெரிய தடையை உடைக்க போகுதுங்க. இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குமுங்க. ஏன்னா அப்பதான் கிரகங்கள் அதோட முழு பலத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய கர்மஸ்தானம்ங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் இப்போ ஒரு மூட்டையா சேர்ந்து உங்களுக்கு லாபத்தை தரப்போகுதுங்க. நீங்க ஒரு வேளை அரசாங்க வேலைக்காகவோ இல்லைன்னா ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கணும்னு ரொம்ப நாள் தவ இருந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நமக்கெல்லாம் அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்க மனசு தளர்ந்து போயிருந்தப்பதான் இந்த ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க. அந்த நடக்காதுன்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இப்போ ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாவோ இல்லைன்னா ஒரு செய்தி மூலமாவோ உங்களை தேடி வருமுங்க. அதுக்கு அஸ்திவாரம் போடுறது அந்த புதிய நபர் தாங்க. அவர் ஒரு வேளை உங்களுடைய முந்தைய வேலை பார்த்த இடத்துல இருக்கிற ஒரு அதிகாரியா கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷனா இருக்கலாம். இவங்களுடைய பொருளாதார நிலைமையை பார்த்தா இப்ப இருக்கிற கடன் தொல்லைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. அந்த நபர் ஒரு புது யோசனையை சொல்லுவார் பாருங்க, அதுலதான் உங்களுடைய வெற்றியே இருக்குதுங்க. அந்த யோசனையை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பை இழந்துருவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறப்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய வார்த்தைகள் தான் இப்போ உங்களுடைய பலம்ங்க. அந்த நபர்கிட்ட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுதுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த வாய்ப்பு நீங்க இதுக்கு முன்னாடி கனவுல கூட பார்க்காத ஒரு உயரத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகுங்க. உங்க ஊர்லயே உங்களை பத்தி ஒரு பெரிய பெருமையான பேச்சு போகுதுங்க. நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்கள், யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் இப்ப ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. இவனால இது எப்படி முடிஞ்சது அப்படின்னு அவங்க வாயை பிளக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு வேளை மழை பெய்யலாம், இல்லைன்னா ஒரு நல்ல சகுனம் நடக்கலாம். இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய அறிகுறிகள்ங்க. அந்த நபர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோணுங்க. அதுதான் அந்த மாற்றத்துக்கான முதல் படிங்க. அந்த நபர் உங்க வீட்டு கதவை தட்டும் போது நீங்க ஒரு புது மனுஷனா அவங்கள வரவேற்கணும். பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு ஒரு புன்னகையோட அவங்கள எதிர்கொள்ளுங்க. அப்பதான் அந்த யோகம் முழுமையா உங்க வீட்டுல தங்குங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. சில பேர் நினைக்கலாம், என்னடா இவன் இதையே சொல்லிட்டு இருக்கான்னு. ஆனா மிதுன ராசிக்காரங்க, நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியுங்க. இது வரைக்கும் உங்க கூட இருந்தவங்களே உங்களை மதிக்காம போனப்போ உங்க மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு புது வெளிச்சம் வரப்போகுதுங்க.
அந்த நபர் எடுத்துட்டு வர விஷயம் உங்களுடைய கௌரவத்தை ஊர் முழுக்க பரப்ப போகுதுங்க. நீங்க இத்தனை நாளா இது மட்டும் நடந்தா போதும்டா சாமின்னு வேண்டிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப தானா நடக்குங்க. ஒருவேளை அது பெரிய தொகையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய பதவியா இருக்கலாம். அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு இப்படி ஒரு யோகம் இருக்கான்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க ஜாதகம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை அப்படியே மாறுதுங்க. முக்கியமா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் மூலமா ஒரு பெரிய முடிச்சு அவிழ போகுதுங்க. அது உங்களுடைய பரம்பரை சொத்து சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நாளா இழுபறியா இருந்து ஒரு கொடுக்கல் வாங்குற விஷயமா இருக்கலாம். அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனா தெரிஞ்சாலும் அவர் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குமுங்க. யாரையும் நம்பாதேன்னு நீங்க இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா இந்த நபரை நீங்க நம்பலாமுங்க. ஏன்னா காலமே அவங்கள உங்களுக்காக தான் அனுப்பி வைக்குதுங்க. அவங்க வரப்போ உங்க வீட்டுல ஒரு விசேஷமான ஒரு மாற்றம் நடக்குமுங்க. அதாவது ரொம்ப நாளா வேலை செய்யாம இருந்த ஒரு பொருள் திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க முகத்துல ஒரு புது சந்தோஷம் பிறக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல காலத்தோட அறிகுறி தாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ராஜயோகம் உங்களுடைய பேச்சால தான் இன்னும் அதிகமாக போகுதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது நீங்க அவங்க கிட்ட ரொம்ப நிதானமா நடந்துக்கணுங்க. உங்களுடைய அவசர புத்தியை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அவங்க சொல்றத முழுசா கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்ற ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறாங்க. அந்த ரகசியம் உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுதுங்க. இது வரைக்கும் இவன் எப்போ உருப்பிடுவான்னு கேட்டவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட போறீங்க. அதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பலனை கொடுக்க துடிச்சிட்டு இருக்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி வர வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கணுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுடைய நீண்ட நாள கனவு நனவாகிறது தாங்க. அந்த கனவு எதுவா வேணா இருக்கலாம். சிலருக்கு அது சொந்த தொழிலா இருக்கலாம், சிலருக்கு அது ஒரு பெரிய பதவியா இருக்கலாம். ஆனா அது இப்போ உங்க கைக்கு வரப்போகுங்க. அந்த புதிய நபர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தூக்கத்துல சில மாற்றங்கள் தெரியுங்க. அதாவது ஒரு தெளிவான கனவு உங்களுக்கு வரலாமுங்க. அந்த கனவுல நீங்க பார்க்குற விஷயங்கள் நிஜத்துல நடக்க ஆரம்பிக்குங்க. இதுதான் அந்த தெய்வீக சக்தியோட அருளுங்க. அந்த நபர் வரும்போது உங்களோட பழைய கலவைகள் எல்லாம் காணாம போயிடுங்க. உங்களோட முகம் பிரகாசமாகுங்க. நீங்க பேசுற பேச்சுல ஒரு அதிகாரம் வருங்க. இதெல்லாம் அந்த யோகத்தோட வெளிப்பாடுதாங்க. இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. உங்க ராசிக்கு நடக்க போற அந்த ஒரு மேஜிக் என்னன்னு பார்த்தா, இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்காக நீங்க கோர்ட்டு வாசல்லையோ இல்லைன்னா அதிகாரிங்க பின்னாடியோ அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வேலையெல்லாம் நமக்கு ஆகாதுப்பான்னு நீங்களே ஒரு கட்டத்துல விரக்தியா அந்த ஃபைலை ஓரமா வச்சிருப்பீங்க. ஆனா பாருங்க, இப்போ உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஃபைல தூசி தட்டி மேல கொண்டு வர போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஏதோ யதார்த்தமா வர மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர் பேச ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் அவர் சாதாரண ஆள் இல்லைன்னு. அவர் மூலமா அந்த சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு சுலபமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. இதுதான் அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு நான் சொன்னது. அதாவது முடிவே வராதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்துல இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. இதனால உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்க போகுதுங்க. அடுத்ததான் உங்க வீட்டுல இருக்கிற சுபகாரிய தடை பத்தி பேசணுங்க. மிதுன ராசிக்காரங்க வீட்டுல சில வருடங்களாவே ஒரு கல்யாணமோ இல்லைன்னா ஒரு விசேஷமோ தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. எல்லாத்துக்கும் நேரம் காணம் வரணும்னு பிரியம் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு இப்ப நீங்க உணர போறீங்க. அந்த நபர் வந்துட்டு போன ஒரு வாரத்திலேயே அந்த விசேஷத்துக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப வேகமா நடக்குமுங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அந்த சம்பந்தம் வருமுங்க. இது எப்படி சாத்தியம் நீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்த சொந்தக்காரங்க கூட இப்ப தானாவே வந்து நாங்க முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த கிரக மாற்றத்தால உங்க முகத்துல தெரிய அந்த ஒரு வசீகரத்தால தான் நடக்குதுங்க. உங்க பேச்சுல ஒரு கனிவு வருமுங்க. மற்றவங்களை அரவணைச்சு போற அந்த குணம் இப்போ உங்களுக்கு தானாகவே வந்திருக்குமுங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா ஒரு பெரிய யோகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க ஒருவேளை ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு திடீர் பணவரவு உங்க கைக்கு வருமுங்க. அது உங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியமா இருக்கலாமுங்க, இல்லைன்னா ஒரு பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற லாபமா இருக்கலாமுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு புதிய தொழிலுக்கான ஐடியாவை உங்ககிட்ட சொல்லுவாருங்க. அந்த ஐடியா ரொம்ப சின்னதாக தான் தெரியுமுங்க. ஆனா அதை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு சில மாசத்துல உங்க பேங்க் பேலன்ஸ் கிடுகிடுன்னு உயருங்க. இது வரைக்கும் காசுக்கு கஷ்டப்பட்டு மற்றவங்க கிட்ட கை நீட்டின நிலைமை மாறி இப்ப 4 பேருக்கு நீங்க உதவி செய்யற அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. இதெல்லாம் அந்த குருவோட அருள் தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ராசி இப்ப இருக்கிற அந்த 6ஆம் இடத்து அதிபதியோட தாக்கம் குறைய போகுதுங்க. இதனால உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க எல்லாம் இப்ப தானாவே அடங்கிடுவாங்க. நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லைங்க. அந்த புதிய நபர் வரும்போது அவர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருப்பாருங்க. அவர் ஒருவேளை உங்களுடைய
உங்களுடைய பாலிய கால நண்பரா இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு உதவிக்கு இப்ப வந்து பிரதிபலன் செய்ய போற ஒருத்தரா இருக்கலாமுங்க. அவர் மூலமா உங்களுடைய பெயர், புகழ் எல்லாம் உங்க ஏரியால ஓங்க போகுதுங்க. நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம ஒரு செல்வாக்குள்ள மனுஷனா மாறப் போறீங்க. இந்த மாற்றத்த நீங்க அனுபவிக்க தயாரா இருங்க. ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே ஒரு குணம் இருக்குதுங்க. எதையும் ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. ஆனா இப்ப நீங்க யோசிக்கிறத விட உங்க வாழ்க்கை வேகமா ஓடப்போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கூட ஒரு அதிர்ஷ்ட தேவையும் வர மாதிரி தான் அர்த்தம்ங்க. ஏன்னா அவர் வந்துட்டு போன சில மணி நேரத்திலேயே உங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்ட்டுங்க. இதுவரைக்கும் இது நடக்காது, இது வராதுன்னு நீங்க ஓரமா தூக்கி போட்ட ஒரு விஷயம் இப்ப தானா வந்து உங்க முன்னாடி நிக்குமுங்க. அது உங்களுடைய பழைய கடனா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா வராம இருந்த இன்சூரன்ஸ் பணமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய சொத்து தகராறுல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கா கூட இருக்கலாமுங்க. இதெல்லாம் அந்த ஒரு நபரோட வருகையால நடக்கிற மாற்றம்ங்க. அவர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த ஒரு துப்பு, அதாவது ஒரு சின்ன குழு உங்களுடைய எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய வேலையில இருக்கிற அந்த அழுத்தம் இப்ப கொஞ்ச நாளா நீங்க வேலைக்கு போறத ஒரு பெரிய பாரமா நினைச்சிருப்பீங்க. எப்படா இந்த வேலையை விடுவோமான்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு புது வேலை வாய்ப்பு, அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளத்தோட கிடைக்க போகுதுங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்லைங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் இப்போ ஒரு கம்பெனி போட்டு உங்களுக்கு உதவி செய்ய கிளம்பிட்டாங்கங்க. அந்த நபர் வர்ற அந்த நேரம் உங்க வீட்டு வாசல்ல ஒரு மங்களகரமான விஷயம் நடக்குங்க. ஒரு வேளை ஒரு சுமங்கலி பெண் எதிரில் வரலாமுங்க, இல்லைன்னா ஒரு கோவில் மணி சத்தம் கேட்கலாமுங்க. இதெல்லாம் இனிமே உங்களுக்கு ஏறுமுகம் தான்னு கடவுள் கொடுக்குற அறிகுறிங்க. உங்களுடைய ராசிக்கு இப்ப இருக்கிற அந்த 7ஆம் பார்வை உங்களுடைய பார்ட்னர்ஷிப் விஷயத்துல ஒரு பெரிய லாபத்தை தருமுங்க. யாரையாவது நம்பி இவ்வளவு நாள் ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப அந்த நபர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி தர போறாங்க. இதுதான் அந்த நடக்காத ஒரு விஷயம்ங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ஆரோக்கியத்துல கூட ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க. ரொம்ப நாளா கை கால் வலி இல்லைன்னா ஒரு விதமான சோர்வு உங்க உடம்புல இருந்திருக்கும். நீ வரக்கூடிய நாட்கள்ல அந்த சோர்வு எல்லாம் போயிட்டு ஒரு புதிய எனர்ஜி உங்களுக்குள்ள வருங்க. அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருமுங்க. நாம ஏன் இவ்வளவு நாள் இதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தோம்னு உங்களுக்கே தோணுமுங்க. அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் அந்த மனுஷங்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குமுங்க. உங்க குடும்பத்துல இனிமே சந்தோஷமும் நிம்மதியும் தான் இருக்க போதுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப இருக்கிற கிரகங்களோட அமைப்பை வச்சு கணிக்கப்பட்டதுங்க. அந்த நபர் வர நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலமா அமைய போகுதுங்க. நீங்க எதற்கும் பயப்படாம வரப்போற அந்த நல்ல காலத்தை முழு மனசோட ஏத்துக்கோங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த கிரக பலமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த அதிசயம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா இருக்குங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. காலச்சக்கரம் இப்போ உங்களுக்காக சுழல ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த புதிய நபர் கொண்டு வர அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய எதிர்காலத்தையே பிரகாசமாக்க போகுதுங்க. இது வெறும் ஆரம்பம் தாங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்குங்க. மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் தாங்க. உங்களுடைய அனுபவங்களை கீழே இருக்கிற கருத்து பெட்டியில மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேங்க. மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எப்பவும் எங்களுக்கு தேவைங்க. ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்கலாமுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமுங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் வாழ்த்துறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.